இவ்வாறான சூழ்நிலையில் இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகின்றது. மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ படைத்தளங்கள் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் மத்திய கிழக்கு நாடுகள் அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஒரு பாதுகாப்பில்லாத நிலை என்று வெளிப்பட்டு விட்டது, அல்லது பாதுகாப்பை உறுதிப்படுத்தப்பட முடியாத நிலை என்று வெளிப்பட்டு விட்டது. அதிலும் மேலாக ஈரானினுடைய ஜனாதிபதியின் அறிவிப்பும் கூட இப்போது இன்னும் அமெரிக்காவுக்கு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து அமெரிக்காவின் தாக்குதல்கள் ஈரானை நோக்கியோ அல்லது ஈரானின் எல்லைக்குள்ளோ இடம்பெறுமாக இருந்தால் மத்திய கிழக்கு நாடுகள் மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளாகும் என்று ஈரான் ஜனாதிபதியினுடைய அறிவிப்பு வழியாக இருக்கின்றது. இவ்வாறான நிலை நீடிக்கின்ற போது அடுத்து அமெரிக்காவுக்கான ஒரு பாதுகாப்பான நிலம் அல்லது தளம் வேண்டும் என்ற நிலைக்குள் தள்ளப்படுகிறது. இவ்வாறு பார்க்கின்ற போது அமெரிக்க இராணுவ தளம் என்பது இலங்கைக்குள் நகர்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கின்றன. அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றதா என்கின்ற அச்சம் பலரிடம் எழுந்திருப்பதாக கூறப்படுகிறது. இலங்கையில் அமெரிக்க இராணுவ தளம் அல்லது அமெரிக்காவினுடைய இராணுவ பரிவாளங்களோடு கூடிய படைத்தளங்கள் அமைக்கப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறதா அல்லது அந்த முயற்சிக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்கின்ற சந்தேகத்தை வெளியிடுகிறார் முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்ஸ் அவர்கள். இலங்கையின் பூகோள அமைவிடம் தொடர்பில் அமெரிக்கா ஆரம்பத்திலிருந்து மிகவும் அவதானமாக இருக்கின்றது. அதாவது அந்த அவதானம் மட்டுமல்லாது அது தொடர்பான தன்னுடைய ஈடுபாட்டையும் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போதெல்லாம் வெளிப்படுத்தி வந்திருப்பதை அனைவரும் அறிந்திருப்பீர்கள். ஏதாவது ஒரு வழியில் இலங்கையில் தமது படைத்தளம் அமைப்பதற்கான முயற்சிகளை அமெரிக்கா முன்னெடுத்துக் கொண்டுதான் இருந்திருக்கின்றன. கடந்த காலத்தில் அதற்கான முயற்சிகள் தோற்கடிக்கப்பட்டதன் விளைவுகள் அவர்கள் அந்த கற்றுக்கொண்ட பாடங்களின் விளைவாக சில முயற்சிகளை முன்னெடுக்கிறார்கள். இதற்காகவே அமெரிக்கா இலங்கையில் படைத்தளம் அமைப்பது என்பதை கடந்து திருகோணமலை மீது ஒரு நீண்ட காதல் அல்லது நீண்ட பார்வையை அமெரிக்கா வைத்திருக்கின்றது. தொடர்ச்சியாக திருகோணமலை துறைமுகம் தொடர்பில் இந்தியா சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தாலும் இப்போதைய சூழ்நிலையில் இந்தியா அமெரிக்காவிடம் சரணாகதி அடைந்திருக்கின்றது அல்லது சரணடைந்திருக்கிறது என்றே கூற வேண்டும். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்க வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தியது அமெரிக்கா. தடுத்து நிறுத்தியது மட்டுமல்லாது எண்ணெய் வாங்கினால் பொருளாதார ரீதியாக கடுமையான நிபந்தனைகள் அல்லது கடுமையான வரி விதிப்புகள் மேற்கொள்ளப்படும் என்ற போது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்திய இந்தியா பின்னர் ஈரானிடமிருந்து வாங்கியது. இந்த யுத்த கால பகுதியில் யாரிடமிருந்து எண்ணெய் வாங்குவது என்று தெரியாமல் ஈரானிடமிருந்து தானாகவே நிறுத்தியது.